ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வாங்க பேசிட்டே கிளம்புவோமா. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? கண்டிப்பாக உங்களோட இடத்துலலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு தான். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இங்கே ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க. ஒரு சில சுச்சுவேஷன் தான் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்க வைக்கும். நானுமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கும் கிடையாது, இவ்வளோ போல்டாகவும் நான் யார்ட்டையும் போய் பேசவும் மாட்டேங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நோ சொல்லி பழக நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு பிடிச்சா மட்டும்தான் எஸ்ஸாக இருக்கும். எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் நோவாக தான் இருக்கும். நம்ம தனியாக வந்து சர்வை பண்ண பழகிட்டாலே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாங்க. நானுமே அப்படி தான். ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துக்கு கூட போயிட்டு வர கூட எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து என்ன எங்கே போயிட்டு வர சொன்னாலும் நான் தாராளமாக தனியாகவே நான் வந்து போயிட்டு வந்துடுவேன். ஸோ அவ்வளோக்கு எனக்கு வந்து தைரியமும் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நானே எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறேன். ஒரு வீட்டு ரெண்ட்டாக இருக்கட்டும், மளிகை ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளே மேனேஜ் பண்ணும்போது அது ஒரு பொறுப்பையும் கொடுத்துருது. அதுவே நமக்கு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்து எந்த இடத்துலையுமே உட்காந்துடக்கூடாதுங்க. அடுத்தடுத்த வேலையை நோக்கி ஓடிட்டே தான் இருக்கணும். நானுமே அப்படி தான் ஒரு விஷயத்தை பற்றி ஃபீல்லாம் பண்ணுவேன். பட் எவ்வளோ தூரம் நம்மளால் அழுக முடியுமோ அழுது முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வேலையை பார்த்து போய்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்துல உட்காந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை யாரும் வந்து பார்த்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் நம்மளோட வேலையை பற்றி கிளம்பிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the next video guys. டாடா, பை பாய்.